நண்பா, வணக்கம். நண்பா ஒரு 3 நாளா நம்ம வீடியோ போடல சரிங்களா? கொஞ்சம் நண்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயின்னு இருக்கிறதுனால நம்மளால வீடியோ போட முடியல. ஆனால் நண்பா நம்ம வீடியோவில் வந்து நீங்கள் ஸ்கிப் பிடிக்காமல் நம்ம வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா வின்னிங் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அது இன்றைக்கி குறிப்பாக நண்பா பிசிக்கு நம்ம 92 வின்னிங் எடுத்துக்கலாம் சரிங்களா? அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்மளுக்கு இன்றைக்கி போர்டு நம்பர் கண்டிப்பாக 2 தான், எந்த ஒரு மாற்றமும் 2 தான் ஓப்பன் ஆயிடுச்சு. அருமையான 2 ஓப்பன் ஆயிடுச்சு சரிங்களா? இது யாராச்சும் நோட் பண்ணிங்கன்னா நம்ம சொல்கிற மெத்தடு எங்கெங்கே மார்க் பண்ணியிருக்கேன் யாராச்சும் நோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாகவே வின்னிங் எடுத்துக்கலாம் சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா போர்டுக்கு நம்ம எப்படி இந்த போர்டு இருக்குல்ல, இந்த 9 இந்த 5 0 7 0 7 2 சரிங்களா? இதே நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஆரம்பிப்பாங்க எங்கன்னா தெரியுமா 6 1 அது எங்கே நண்பா இந்த இடத்துல சரிங்களா? நண்பா எங்கன்னா இந்த 1 6 சரிங்களா? இதே மெத்தடு இன்றைக்கி ஆடினாங்க சரிங்களா? இந்த மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி ஆடினது. இந்த மெத்தட் தான் இன்றைக்கி ஆடினாங்க போர்டுக்கு 2ன்ட்டு. பார்த்தீங்கன்னா நண்பா இங்கே 1 இருக்கா, அப்போ இங்கே ஒரு 1, அப்போ நண்பா 1க்கு பவரா, அப்போ இங்கே 5 இங்கே 5, அப்போ நண்பா 5க்கு பவர். போர்டு முடிஞ்சு அன்றைக்கி 0 சரிங்களா? அதே மெத்தட் தான் இன்றைக்கி ஆடினாங்க. நம்ம சேனல் நண்பர் ஸ்கிப் அடிக்காமல் பார்த்தீங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணிப்பீங்க, வின்னிங் வந்துருக்கும் சரிங்களா? இப்போ இங்கே 9 நண்பா 9ல் அங்கே மேலே இருக்கிற நம்பர் சரிங்களா? இந்த இடத்துல 5 சரிங்களா? இப்போ இங்கே 0 இங்கேயும் 0, அப்போ இது பவர் சரிங்களா? அப்போ இங்கே 7 இங்கேயும் 7 சரிங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பவர். இன்றைக்கி போர்டுக்கு 2 எடுத்துக்கலாமா? இப்போ போர்டு 2 வந்துட்டுருக்குமா? அப்போ நம்ம போர்டுக்கு என்ன எடுத்துன்னு போனால் நம்ம இது மாதிரி வந்தாலே சரிங்களா? இந்த மாதிரி வந்தாலே 2க்கு பவர் 7ன்னு கீழே வந்துருச்சுன்னா அந்த மேலே இருக்கிற நம்பர் தான் க்ளோஸ் ஆகும் சரிங்களா? எப்படி எடுத்துப்போம், நம்ம 4 வந்துருக்கும், இல்லைனா போர்டுக்கு 9 வந்துருக்கும், இல்லைனா ஒரு நம்பர் மைனஸ் ஆகி 3க்கு பவர் 8ன்னு வந்துருக்கும் சரிங்களா? அப்படி ஒரு நம்பர் ப்ளஸ் ஆகியிருந்தால் 5க்கு பவர் 0 வந்துருக்கும் சரிங்களா? இந்த நம்பர் தான் நம்ம போர்டுக்கு எடுத்துப்போம். அவனுடைய லாஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 494 சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இதில் வந்து ஒரு நம்பர் 4 9 4, அப்போ போர்டுக்கு நம்பர் அந்த 9 4 தான் வந்துருக்கும் சரிங்களா? இப்படி மார்க் பண்ணி தான் நம்மளுக்கு பிசிக்கு சரிங்களா? பிசிக்கு 42 92 சரிங்களா? இந்த நம்பர் தான் அதிகமாக வின்னிங் வந்துருக்கும் சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 92 சரிங்களா? சரி விடுங்க, போனது போச்சு நண்பா. நாளைக்கு வாங்க வின்னிங்குள்ளே போகலாமா? இப்போ பாருங்கள் அதே மெத்தட் நண்பா போர்டு சரிங்களா? இப்போ போர்டுக்கு இந்த 4 9 4 5 3 2 5 3 9 சரிங்களா? இந்த கிராஸ் சரி நண்பா 9 4 5 3 9 சரிங்களா? இந்த மாதிரி நான் எப்படி எடுக்கணும் நண்பா பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இந்த 9 மார்க் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இப்போ 9க்கு 9, இங்கே 4க்கு இங்கே 4, 5க்கு 5 சரிங்களா? அந்த 3 கட்டம் பாருங்கள், 3 நம்பர் கரெக்டாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்கும், இங்கே 9 இருக்கும் சரிங்களா? அப்போ அடுத்த நாள் வந்து போர்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2க்கு இங்கே பவர் புரிஞ்சிங்களா? அப்போ இங்கே 3க்கு பவர் பார்த்தீங்கன்னா 8. நாளைக்கு போர்டுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு 8 சரிங்களா? நம்ம போர்டு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன், போர்டுக்கு 8 எந்த ஒரு மாற்றம். ஏன்னா போர்டுக்கு 2 3 கணக்கு வருது. இப்போ ஏன் இன்னொரு நம்பர் போர்டுக்கு எப்படி வரணும்னா இப்படி 2 நம்பர் வந்தாலே சரிங்களா? இந்த மேலுக்கு ஒரு நம்பர் தான் க்ளோஸ் ஆகணும். அப்படின்னா 7ன்னு வரணும், இல்லைனா 8, உங்கள் ஒரு நம்பர் மைனஸ் ஆகி 6 6க்கு பவர் 1 இந்த மாதிரி வரணும் சரிங்களா? நமக்கு அங்கே போர்டுக்கு தான் 8 சரிங்களா? போர்டுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. போர்டுக்கு மெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 8 ஓப்பன் பண்ணிட்டேன் சரிங்களா? நாளைக்கு போர்டுக்கு 8 ஆல் போர்டு விளங்க போர்டு டார்கெட் பண்ணிங்க 8. இப்போ போர்டுக்கு நம்ம போர்டுக்கு நண்பா அதே மாதிரி தான் சரிங்களா? இப்போ நம்ம போர்டுக்கு பாருங்கள் இன்றைக்கி வந்து டபுள்ஸா இந்த நம்பர் மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா? இது நண்பா இந்த மாதத்தோட ரிசல்ட் வந்து நம்ம டபுள்ஸ் எப்போ போர்டு வந்து உளுந்த கீழே உளுந்த நம்பர் ஆடிங்க பாருங்கள். இங்கே 2 5 சரிங்களா? இங்கே 2 5, இப்போ என்ன எங்கே ஆடிக்கிறாங்க, இங்கே 2 7 ஏன் நண்பா இங்கே 2 7, அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2 5, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 5 ஆடிப்பாங்க, அடுத்து கீழே வந்து 2 8 ஆடிப்பாங்க. இப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 4 ஆடிக்கிறாங்க சரிங்களா? இப்போ இன்னும் எங்கே ஆடிக்கிறாங்க, அவ்வளோதான் நண்பா சரிங்களா? இப்போ 2 2 சரிங்களா? அது மாதிரி 2 வந்து போர்டு வந்து உளுந்து கீழே உளுந்து வந்துச்சுன்னா அப்போ அடுத்த நாள் போர்டு பாருங்கள் நண்பா, உங்களுக்கு புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 நண்பா, இங்கே போர்டில் 4, போர்டில் 4, இங்கே பார்த்தீங்கன்னா போர்டில் 3, இங்கே போர்டில் 0 சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 4, இதில் இன்னும் அவ்வளோதான் சரிங்களா? இப்போ 1 4 2 4 3 4 4 4 உளுந்து சிலைக்குன்னா போர்டு வந்து உளுந்து சிலைக்கில் வந்துச்சுன்னா 4 நம்பர் தான் ஆடுறாங்க போர்டில் சரிங்களா? இது ஒரு மெத்தடு சரிங்களா? அதனால் நாளைக்கு போர்டுக்கு ஓப்பன் பண்ணிக்காங்க 4ன்ட்டு.
பி போர்டுக்கு மட்டும் இது சரிங்களா. இந்த மெத்தட் நண்பா பி போர்டுக்கு மட்டும்தான் சரிங்களா. பி போர்டுக்கு 4. இப்போ ஏ போர்டுக்கு நம்ம எப்படின்னா இது ஒரு சின்ன ஐடியா தான். அதே மாதிரி நண்பா இந்த 707 சரிங்களா. இந்த 7 இந்த 3 4 காமன் சரிங்களா. 3 4 காமன்னா இங்கே 7க்கு 2 வந்துச்சுன்னா சரிங்களா. அடுத்த 2 கரெக்டாக போச்சா. இந்த 2க்கும் இந்த 2க்கும் வந்துருக்கும். அது யாராச்சும் பார்த்தீங்கன்னா வின்னிங் எடுத்துக்கலாம் சரிங்களா. சரி இப்படிங்க அது போனது போச்சு. நம்ம நாளைக்கு உனக்கு கெஸிங்கில் வந்துடலாமா. இப்போ இங்கே 2 இங்கே 9 இங்கே 2 சரிங்களா. 9 2 இப்படி இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா 4 2 2 சரிங்களா. அப்போ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் நம்பர் மிஸ்ஸு. அதே மாதிரி இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா 5 5 5 2 சரிங்களா. அப்போ இதே மெத்தட் நண்பா 5 5 2ன்ட்டு இங்கே ஒரு 7 இல்லைன்னா 2 இல்லைன்னா 5 சரிங்களா. 5 வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அப்போ ஏ போர்டுக்கு 7 இல்லைன்னா 2 சரிங்களா. அதாவது ஏ போர்டுக்கு இந்த நம்பர் 7 இல்லைன்னா 2 சரிங்களா. இப்போ நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான் ஏ போர்டுக்கு. நான் ஏ போர்டுக்கு 2, பி போர்டுக்கு 4, சி போர்டுக்கு 8 சரின்பா. நாளைக்கு 248 இது மட்டும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் பிசி ட்ரை பண்ணிக்கோங்க. அதிகமான வாய்ப்பு இருக்கு நண்பா. பிசிக்கு 48 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ஒரு 2 செட் ட்ரை பண்ணிக்கோங்க. மீதிப்படியில் 248 ஒரு செட் ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி நண்பா, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. பக்கத்தில் பெல் பட்டன் ஆல் போடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும் சரிங்களா. இன்றைக்கி வின்னிங் மிஸ் பண்ண எல்லாருக்கும் மிக நம்ம நாளைக்கு உண்டான வின்னிங் பார்த்தீங்கன்னா இதில் வரும் சரிங்களா. 248 ஒரு நம்பர் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி பிசி பார்த்தீங்கன்னா 48 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு 2 செட் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. சரி நண்பா, தேங்க் நண்பா.